நான் வந்து குண்டலினி சக்தியை எழுப்பணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இந்த குண்டலினி சக்திக்காக ஸ்டோன்ஸ் ஏதாவது பயன்படுத்த முடியுமா? இந்த 7 சக்கரால மெயினானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குண்டலினி சக்தி தான். அதை வேக்கனிங் பண்ணாலே லைஃப் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அச்சீவ் ஆகும். ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எப்போ குண்டலினி சக்தி வருதோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு வாழ்க்கையில் இழந்துருவாங்க. இருக்கிறதுல பெரிய ஒரு கிஃப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா குண்டலினி கிஃப்ட் மேடம். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. சர்பன்டைன் ஒரு ஸ்டோன் இருக்கு உங்களுக்கு. சர்பன்டைன். ஆமா, சர்பன்டைன் சொல்லி. சர்பன்டைன் என்ன, அது அந்த ஸ்டோனோட பேர்னு கேட்டிங்கன்னா பாம்பு தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாம்பு தோலாட்டமே கலர் இருக்கும் அந்த ஸ்டோன் உங்களுக்கு சர்பன்டைன். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அந்த ஸ்டோனோட மெயினோட பவரே வந்துட்டு வேக்கனிங் மாட்டு குண்டலினி. சர்பன்டைன் ஸ்டோன் மாலை, கையில பிரேஸ்லெட், கையில மோதிரங்கள், உடம்புல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சர்பன்டைன் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு குண்டலினி வந்துட்டு வேக்கனிங் பண்ணாலே நீங்க வந்துட்டு கால்வாசி உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல்ல ஜாஸ்தி நான் டிராவல் பண்ணணும்னு விரும்புறாங்க பாருங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் பண்ணணும்னு விரும்புறவங்க வந்துட்டு சர்பன்டைன் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிராவல் ஜாஸ்தி ஆகும். அந்த கடவுளுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்புகள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு அடுத்து நீங்க குண்டலினி சக்தியை வந்துட்டு வேக்கனிங் பண்ணலாம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நிறைய விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பால உபாசகர் கார்த்திக் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? எப்பயுமே வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்போ நிறைய பேருக்கு ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. நான் வந்து குண்டலினி சக்தியை எழுப்பணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது சில பேருக்கு இப்ப புதுசா இருக்கலாம். அந்த பட்சத்துல ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க இந்த குண்டலினி சக்திக்காக ஸ்டோன்ஸ் ஏதாவது பயன்படுத்த முடியுமா சார்? அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை. நல்ல அருமையான கேள்வி மேடம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, உலகத்துல வந்துட்டு நிறைய பேரோட தேடல், முயற்சி, அதுவும் ஆன்மீக பாதையில இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட முயற்சி எங்கே போய் கடைசியில் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலினி சக்தி. அந்த குண்டலினியில் வந்துட்டு வேக்கனிங் பண்ணணும்னு நினைப்பாங்க குண்டலினி சக்தியை. இந்த 7 சக்கரால மெயினானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குண்டலினி சக்தி தான். அதை வேக்கனிங் பண்ணாலே லைஃப் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அச்சீவ் ஆகும். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் குண்டலினி சக்தி. யாரெல்லாம் அந்த குண்டலினி சக்தியை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்லேயே ஒரு தேஜஸ் இருக்கும். எல்லாராலையும் பண்ண முடியாது மேடம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வேணும், மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு மனசை ஒருநிலைப்படுத்தினா தான் குண்டலினி சக்தி வந்துட்டு வேக்கனிங் பண்ண முடியும். மனசை ஒருநிலைப்படுத்தலாம் பண்ணவே முடியாது உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எப்போ குண்டலினி சக்தி வருதோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு வாழ்க்கையில் இழந்துருவாங்க. ஆமாம், இழந்துருவாங்க மேடம். ஒரு கிஃப்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே உலகத்திலே பிரைம் இருக்கிறதுலே பெரிய ஒரு கிஃப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா குண்டலினி கிஃப்ட் மேடம். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது அது. அதாவது நிறைய பேர் ஒரு கருத்து கூட சொல்லுவாங்க, விவேகானந்தர் கூட ஏன் வந்துட்டு கடைசியில் அது முயற்சி பண்ணி தான் அவர் வந்துட்டு தோல்வி அடைந்தார். விவேகானந்தன் கூட அதாவது ஒரு நடைமுறை பேச்சு இருக்கு, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் அவரும் அது முயற்சி பண்ணார், ஆனால் அவரால் வந்துட்டு அது சக்ஸஸ் பண்ண முடியல. குண்டலினி வந்துட்டு வேக்கனிங்னா அதை விழிப்பு பண்ணி வெளியில் எடுத்துட்டு வரணும், இங்கேருந்து எடுத்துட்டு வரணும் மேலே. உங்களுக்கு புரியுதுங்களா? அது அவரால் எடுத்துட்டு வர முடியல குண்டலினி சக்தியை. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டு அவருக்கு உடல்நல பாதிப்பு கொடுத்தது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ ரொம்ப லேசான விஷயம் கிடையாது குண்டலினி நீங்கள் வேக்கனிங் பண்ணுறது. மனசை வெறும் ஒருநிலைப்படுத்துறது மட்டும் கிடையாது உங்களுக்கு. யோகாவுக்கு அடுத்து மெயினாக அதுக்கு எது சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் ஒரு ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு. சர்பன்டைன். ஆமாம், சர்பன்டைன் சொல்லி. சர்பன்டைன் என்ன, அது அந்த ஸ்டோனோட பேர்னு கேட்டிங்கன்னா பாம்பு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பு தோலாட்டமே கலர் இருக்கும் அந்த ஸ்டோன் உங்களுக்கு சர்பன்டைன். அது சர்பன்டைன் ஸ்டோன் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அது முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அந்த ஸ்டோனோட மெயினோட பவரே வந்துட்டு வேக்கனிங் வந்துட்டு குண்டலினி. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு வேக்கனிங் பண்ணணும். நீங்கள் குண்டலினை வெளியில் எடுத்துன்னு வர்றது அவ்வளோ லேசப்பட்ட காரணம் கிடையாது, அவ்வளோ ஈஸியாக முடியவே முடியாது நீங்கள் வெளியில் எடுத்துன்னு வருது. ஆனால் அது வேக்கனிங், இந்த குண்டலினி வேக்கனிங் சொன்னால் அந்த விழிச்சிக்கிறது, முழிக்கிறது, அந்த வேக்கனிங் எது கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் ஸ்டோன் கொடுக்கும் மேடம். நீங்கள் நல்லா யோகா, மனசு ஒருநிலைப்படுத்திட்டு இந்த சர்பன்டைன் ஸ்டோன் வந்துட்டு ஒரு ஸ்டோன் மட்டும் பத்தாது, மாலையாக போட்டுக்கோங்க. சர்பன்டைன் ஸ்டோன் மாலை, கையில் பிரேஸ்லெட்டு, கையில் மோதிரங்கள், உடம்புல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சர்பன்டைன் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு குண்டலினி வந்துட்டு வேக்கனிங் பண்ணாலே நீங்கள் வந்துட்டு கால்வாசி உலகத்தை ஜெயிச்சிருவீங்க மேடம். ஆமாம், வேக்கனிங்கே ஆகாது நிறைய பேருக்கு. வேக்கனிங் ஆகிட்டாலே நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
நான் கூட சமீபத்துல ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த குண்டலினி எழுப்புறதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 வருஷம் பக்கம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது எனக்கு எழுந்துக்கவே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க வந்து தப்பான யோகாவ கையில எடுத்ததுனாலயா? இல்ல அவங்களுடைய மனது வந்து ஒருநிலை இல்லாததுனாலயா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார். இப்போ இந்த ஸ்டோன பயன்படுத்தினா அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு ஆமா மேடம். மனச ஒருநிலைப்படுத்துறது ஃபர்ஸ்ட். ம். அதுக்கு அடுத்து சர்பன்டைன் ஸ்டோன் சொன்னேன் பார்த்தீங்களா? மனச வந்துட்டு ஒருநிலைப்படுத்தும். ஸ்பிரிச்சுவல். இப்ப ஸ்பிரிச்சுவல்ல ஜாஸ்தி நான் டிராவல் பண்ணணும்னு விரும்புறாங்க பாருங்க. ஆமா. ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ல டிராவல் பண்ணணும்னு விரும்புறவங்க வந்துட்டு சர்பன்டைன் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிராவல் ஜாஸ்தி ஆகும். அந்த கடவுளுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்புகள் ஜாஸ்தி ஆகும். ம். அதுக்கு அடுத்து நீங்க குண்டலினி சக்தியை வந்துட்டு வேக்கனிங் பண்ணலாம். மனசை ஒருநிலைப்படுத்தும் மேடம். உலகத்தையே மனசை ஒருநிலைப்படுத்தி யோகாவை சக்ஸஸ் பண்ணி கொடுத்து குண்டலினியை வேக்கனிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் தான் மேடம். நீங்கள் ஃபஸ்ட்டு அது பிளாட்ஃபாரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே ஒவ்வொரு ஸ்டேஜாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வேக்கனிங் பண்ணணும். இந்த வேக்கனிங் வந்துட்டு எந்த உலகத்திலே எந்த ஸ்டோன் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா ரூபியோ, எமரால்டோ, டைமண்டோ எந்த ஸ்டோனும் கொடுக்காது மேடம். சர்பன்டைன் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவலில் வந்துட்டு குண்டலினி வேக்கனிங் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் மேடம். இப்போ சில பேர் வந்து குண்டலினி எழுப்புறதுக்காக இந்த சக்ராஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க சார். அதெல்லாம் அந்த சக்ராஸா இருக்கட்டும், பிரமிடா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் தரும்? இதுல இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரைமுறை ஏதாவது உண்டா? கண்டிப்பாக இருக்கு மேடம். கண்டிப்பாக. ஏன்னா எல்லா சக்கராவும் எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் ஆகாது மேடம். புரியுதுங்களா? குண்டலினி அப்படின்னும் போது அதுக்கு மெயினான ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் மட்டும்தான். சர்பன்டைன்லேயே உங்களுக்கு சக்ராஸ் வருது, பிரமிட் வருது. பிரமிட் நம்ம ஏரியாவில் கிடையாது, நார்த்தில் கிடைக்குது. குண்டலினி வந்துட்டு வேக்கனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பிரமிட் வச்சுக்கோங்க. 4 மூலையில் 4 பிரமிடை வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பிரமிட் வச்சுக்கோங்க. மொத்தம் 5 பிரமிடு தேவை. உங்களுக்கு அந்த ஒருநிலைப்படுத்தணும். 4 பக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆட்டம் லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு வச்சுட்டு சென்டரில் உங்களோட கண் பார்வை பட்றா போல் ஒரு சர்பன்டைன் ஸ்டோன் வச்சுக்கோங்க. சர்பன்டைன் மாலை போட்டுக்கோங்க. சர்பன்டைன் மோதிரம், சர்பன்டைன் பிரேஸ்லெட். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு உடம்புல சர்பன்டைன் போட்டுட்டு நீங்கள் குண்டலினி, அதாவது யோகா தான் மனசை ஒருநிலைப்படுத்தணும். மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் யோகா பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் ஆக்சுவலாக. உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்கனிங் பண்ணணும். நீங்கள் வேக்கனிங் பண்ணிச்சுனாலே கண்டுபிடிச்சிடலாம் மேடம். ஆமாம், வேக்கனிங் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் தான் கஷ்டம் உங்களுக்கு. செகண்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், 7th ஸ்டேஜ். புரியுதுங்களா? அந்த ஸ்டேஜெல்லாம் நீங்கள் அப்புறம் ஃப்யூச்சரில் எடுத்துன்னு வரலாம். ஆனால் நீங்கள் வேக்கனிங் ஆயிடுச்சுனாலே நீங்கள் ஒரு சில காரியங்களை வந்துட்டு ஈஸியாக செய்யலாம் உங்களால். ஆமாம், நீங்கள் லக்ஷ்மி கடாட்சத்தை போய் தேடணும்னு அவசியமே கிடையாது. உங்களை நாடி லக்ஷ்மி கடாட்சம் வரும். நீங்கள் எந்த பொருளையும் நீங்கள் தேடிட்டு போக வேண்டாம். குண்டலினி ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேடம். உங்களை தேடி எல்லாமே வரும் மேடம். உங்களை தேடி பேர், புகழ், பணம். நீங்கள் உலகத்தை எதையும் உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். குண்டலினிங்கிறது வந்துட்டு சின்ன விஷயம்லாம் கிடையாது மேடம். புரியுதுங்களா? இந்த குண்டலினி என்னன்னு உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்பன்டைன் ஸ்டோன் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பவரை வைப்ரேஷன் கொடுக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியாத ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். வைப்ரேஷன் கொடுக்கும்போது நீங்கள் அடுத்தது என்ன பண்ணால் யோகா, மெடிடேஷன். எந்த ஒரு விஷயமா த்ரூ மெடிடேஷன் நீங்கள் யோகா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நல்லா சப்பனங்கால் போடுறதோட முட்டிக்கால் போட்டு உட்காருங்க. சப்பனங்கால் போட்டு உட்காராதீங்க. குண்டலினி வேக்கனிங்க்கு வந்துட்டு சப்பனங்கால் போட்டு உட்காரதோட முட்டிக்கால் போட்டு உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வேக்கனிங் எடுத்துன்னு வாங்க. வேக்கனிங் எடுத்துன்னு வந்துட்டிங்கனாலே லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவீங்க சார், 30 நாள் போதும், 3 நாள் போதும், 7 நாள் போதும்னு. இந்த குண்டலினிக்காக நிறைய பேர் பல வருடங்கள் காத்து. ஆமாம் மேடம். எல்லா ராசினாராலையும் வேக்கனிங் கொடுக்க முடியாது மேடம். உங்களுக்கு ஒரு சிலருக்கு, அதாவது கோடியில் ஒருத்தருக்கு தான் குண்டலினி வேக்கனிங் ஆகும் மேடம். கோடியில ஒருத்தவங்களுக்கு? ஆமாம், ஒருத்தங்களுக்கு தான். அந்த ஒருத்தங்க ஆடினாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. அதுக்கு நாள் கணக்கு ஏதாவது? ஆமாம், நாள் கணக்கெலாம் கிடையாது மேடம். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அன்னைக்கு ஈவினிங்கு, அன்னைக்கு மறுநாளே கூட உங்களுக்கு வேக்கனிங். ஒரு நாளே போதும். ஆமாம், உங்களுக்கு வருட கணக்கெலாம் சும்மா மேடம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வருட கணக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லைங்கிறது அர்த்தம். வருட கணக்கு தேவையில்லை, நாட்கள் கணக்கே போகிறோம் உங்களுக்கு. ஒரு சில நாட்கள் தான் மேடம். ஒரே நாளில் வேக்கனிங் பண்ணலாம் மேடம். ஒரே நாள் உங்களுக்கு. ஏன் அப்படிங்கன்னா உங்கள் உடம்புல அந்த வைப்ரேஷன் இருக்கணும். உங்களுக்கு அந்த வேக்கனிங் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அது வேக்கனிங் ஆகிடும். ஸோ இதுக்கு துணை புரியுது தான் சர்பன்டைன் ஸ்டோன். பாம்பு, குண்டலினால பாம்பு தான் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? வேக்கனிங். அப்போ எதுக்கு இந்த சர்பன்டைன் ஸ்டோன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டோன் வைக்காதீங்க, 5 ஸ்டோன் வைங்க. நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி லெஃப்ட்டு, ரைட்டு, 4 பக்கம் 4 ஸ்டோன் வச்சுருங்க. முன்னாடி 2 ஸ்டோன், பின்னாடி 2 ஸ்டோன். உங்கள் முன்னாடி வியூ பார்க்குறாப்போல ஒரு சர்பன்டைன் ஸ்டோன் வச்சுருங்க. நல்லா முட்டிக்கால் போட்டு உட்காருங்க. சப்பனாங்கால்லாம் போடாதீங்க. ஸ்கூலில் முட்டி போடுவோம் பார்த்தீங்களா? முட்டி போட்டுட்டு உங்களுக்கு முத்திரை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முத்திரை பிடிக்குமோ அந்த முத்திரை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புரியுதுங்களா?
ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா முட்டாள்தனமாக செஞ்சுருவாங்க. மூச்சை இழுத்தெல்லாம் பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மூச்சு பிடிக்கிறதுக்கும் குண்டலினி வேக்கனிக்கும் சம்மந்தமே கிடையாது மேடம். புரியுதுங்களா? உள்ள நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த மனசை வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இந்த உள்ளே எடுத்துகிட்டு போய் உங்களை செயல்படுத்தக்கூடியதான் சர்பன்டைன் ஸ்டோன். உள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் மனசில் மெமரி எப்படி நம்ம பண்ணுறோம், ஒரு சில விஷயங்களை நீங்கள் தாட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தாட் பண்ணு தான் கை வந்துட்டு உங்களுக்கு இந்த வண்டியை கீ ஆன் பண்ணுனா கீ ஆன் பண்ணும், ஆப்ரேட் ஆதா. அப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த கமாண்டை கொடுக்கணும், வேக்கனிங் கமாண்டை நீங்கள் ட்ரை பண்ணணும். சும்மா வந்துட்டு முட்டிக்கால் போடுங்க. தயவு செஞ்சு சப்பனாங்கால் போட்டிங்கன்னா குண்டலினி வேக்கனிங் ஆகாது உங்களுக்கு. முட்டிக்கால் போட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு கையை நல்லா உங்களுக்கு என்ன முத்திரை பிடிக்குமோ அந்த முத்திரை, எந்த முத்திரை வேணால் யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? சிவமுத்திரையும் ரொம்ப உகந்தது தான். சிவமுத்திரை ஒரு சிலருக்கு வந்துட்டு செட் ஆகாது. பாடியில் பிளட்டு பீடிங் இருக்கவங்க, பிளட்டு தின்னர் இருக்கவங்க சிவம் பிளட்டு பீட் ஆகிடும். ஆமாம், குண்டலினி வந்துட்டு சும்மா லேஸ்பட்ட விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் முட்டிக்கால் போட்டு சிவமுத்திரை தான் ரொம்ப பெஸ்ட். வேக்கனிங் எதுன்னு கேட்டிங்கன்னா சிவமுத்திரை. இதை முத்திரையை காட்டுறேன் பாருங்க. சிவமுத்திரை தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான முத்திரை. ஆனால் பாடி வீக்காக இருக்கிறவங்க, பிளட்டு ப்ளீட் இருக்கவங்க, உள்ளர் வந்துட்டு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த முத்திரையை ட்ரை பண்ணாதீங்க. வேறு முத்திரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரை யூஸ் பண்ணிங்கன்னா பிளட் வந்துட்டு ப்ளீட் ஆகிடும். சர்பன்டைன் ஸ்டோனை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதுக்கு நிறம் அப்படின்றது ஏதாவது உண்டா? பாம்பு ஸ்கின் கலரில் இருக்கும் மேடம். பாம்பு தோல் இருக்குது பார்த்தீங்களா, பாம்பு தோல் கலரில் இது இருக்கிறதுனால தான் இது பேர் சர்பன்டைன். பெரிய விலையெல்லாம் கிடையாது மேடம். ஆனால் மேஜிக்கெல்லாம் நிறையா பண்ணும் மேடம் இந்த ஸ்டோனை பற்றி. ஆமாம், இந்த ஸ்டோன் பற்றி நிறைய பேர் தெரியும். ரொம்ப சீப்பான ஸ்டோன், பெரிய விலையெல்லாம் கிடையாது. 300 400 500 இவ்வளோ பெரிய பிரமிடை வந்துட்டு 700 தான் மேடம். ஆமாம், சர்பன்டைன் எல்லா இடத்துலையுமே சஃபிஷியண்ட்டாக கிடைக்கிது. ஏன் நிறைய பேர் வந்துட்டு அது தெரியாது, சிலர் பயப்படுவாங்க. அதாவது நீங்கள் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சர்பன்டைன் வச்சிட்டிங்கன்னா பிளாக் மேஜிக் எடுப்படாது மேடம். அப்போ ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எடுப்படாது, எடுத்துரும், உங்களை வெளியிலேருந்து எடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் சர்பன்டைனை உடம்புல போட்டிங்கனாலே உங்களுக்கு யாருன்னா பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு வேலை செய்யாது மேடம். ஏவல், பில்லி, சூனியம் எல்லா நெகட்டிவ் என்ன யார் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சர்பன்டைன் ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் வேலை செய்யாது. பண்ணியிருந்து ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கூட டே பை டே நீங்கள் அந்த ப்ரேயர் பண்ண அந்த கோயிலில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வந்துடும் மேடம். பாசிட்டிவ் எனர்ஜி. நான் சொல்லிட்டேன், ஸ்பிரிச்சுவலுக்கு ஒரே கனெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன். உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட தொடர்பு, அந்த வேல் லென்த்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த இணைப்பை எது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் தான் பண்ணும். ஸோ உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி சர்பன்டைன் யூஸ் பண்ணிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஏதோ மந்திரம் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பில்லி வச்சிட்டாங்க, ஏவல் வச்சிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்க, என்னென்னோ சொல்லுவாங்க. எனக்கே நிறைய கஸ்டமர் கால் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சர்பன்டைன் மாலை போடுங்க, அப்படின்லாம் பிரேஸ்லெட் போடுங்க, அப்படின்லாம் ஒரு மோதிரம் போடுங்க. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், பெரிய விலையெல்லாம் கிடையாது. எல்லாம் வாங்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு சர்பன்டைன் ஸ்டோன். சர்பன்டைன் போட்டிருந்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் யாருன்னு உங்களை உணர்த்தக்கூடிய ஸ்டோன் தான் சர்பன்டைன். குண்டலினியை எழுப்புறதுக்காக சில பேர் செடிகள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார், அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, செடிகள் உங்களுக்கு ஒரு சில செடிகளில் மட்டும் மருத்துவ குணம், மூலிகை குணம்லாம் இருக்குது மேடம். புரியுதுங்களா? ஆனால் என்னதான் இருந்தாலும் சர்பன்டைன் ஆட்டம் உங்களுக்கு வந்துட்டு எந்த இதுவும் வராது உங்களுக்கு. ஆமாம், எந்த இதுவுமே வராது சர்பன்டைன் ஸ்டோன் ஆட்டம். நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் சர்பன்டைன் கூட வந்துட்டு அவன்சிரின் வச்சுக்கலாம், கூட லக்கு கொடுக்கும், மனசை ஒருநிலைப்படுத்தும். ஏன் அப்படின்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெமரி எது ஜாஸ்தி கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா அவன்சிரின் தான் ஜாஸ்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு அவன்சிரின் வச்சுக்கோங்க. க்ரீனான செடி வேணால் பக்கத்தில் வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. எந்த க்ரீனான செடி வேணால் பக்கத்தில் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு குண்டலினியை வேக்கனிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு செடியெல்லாம் எதுவும் வேலைக்காகாது உங்களுக்கு. இதுக்கு ஒருநிலைப்படுத்தி வேக்கனிங் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் சர்பன்டைன் தான் மேடம். சர்பன்டைன் ஸ்டோனை வேற என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷன் மேடம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் வச்சுட்டாங்க சார், பங்காளி வச்சுட்டாங்க, இங்கே வச்சுட்டாங்க, சொந்தக்காரங்க வச்சுட்டாங்க, இப்போ இவங்க வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏவல்ல பில்லி. சிலருக்கு வந்துட்டு மனப்பிரமை ஒன்றுமே இருக்காது. நிறைய கஷ்டங்கள் வந்தவொடனே அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு யாரோ நெகட்டிவ் வச்சுட்டாங்களோன்னு நினைப்பாங்க. ஸோ இது போல் மனசு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சர்பன்டைன் ஸ்டோன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது போல் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் இன்னும் ட்ராவல் பண்ணணும், நான் அடுத்த லெவல் போகணும் சார், கோயிலுக்கு போகிறேன் வரேன், ஆனால் எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியாக வரமாட்டேங்குது சார், அந்த கோயிலுக்கு டெய்லி போய் உட்காடுறேன் செய்கிறேன், எனக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது சார், எனக்கு வந்துட்டு அந்த கடவுளோட வந்துட்டு ஒரு கனெக்ட் வேணும்னு நினைக்கிறேன் சார், நான் அந்த கனெக்ட் எனக்கு ஆளை சார், ஒரு அப்பாற்பட்ட சக்தி ஆளை சார் எனக்கு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு உங்கள் கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னீங்கன்னா சர்பன்டைன் ஸ்டோன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அந்த கனெக்டை வந்துட்டு பண்ணி கொடுக்கும். ஸ்பிரிச்சுவலில் நம்ம எப்பயுமே சொல்லுவோம் விசிபிள் இன்விசிபிள்.
இன்விசிபிள் கூட கனெக்ட் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா சர்பன்டைன் மேடம். அதுவும் பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் கிடையாது. பாசிட்டிவான விஷயங்கள் வந்துட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டோன் தான் சர்பன்டைன். நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு நாலேஜும் நல்லா இருக்கும். தொடர்பு வந்துட்டு உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் பூஜை பண்ணுறது இல்லாமல் கோயில் இல்லாமல் எனக்கு ஒரு சில விஷயங்கள் விசிபிளாக தெரியணும் சார், எனக்கு இது போல் பார்க்கணும் சார், ஒரு சில மேஜிக் செய்யணும் சார், எனக்கு வந்துட்டு இது போல் மந்திர தந்திரங்கள்லாம் கற்றுக்கணும்னு ஆசை சார், பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும் சார், இதெல்லாம் எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் கொடுக்கும் மேடம். ஆனால் எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு நெகட்டிவ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வந்துட்டு ரிவர்ட் பண்ணிவிடும். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் யூஸ் பண்ணுங்கள். சர்பன்டைன் ஸ்டோன் நீங்கள் நினைக்கிற அப்போல கிடையாது. நீங்கள் கரெக்டான விஷயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா சர்பன்டைன் ஸ்டோன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டு பயங்கரமாக கொடுக்கும். அது விஸ்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, விஸ்டம் தான் சர்பன்டைன் ஸ்டோன். லாயல் விஸ்டம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாயல் விஸ்டமாக இருக்கீங்களோ சர்பன்டைன் ஸ்டோன் கிட்ட, அது உங்களை வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். அது உங்களை வேக்கனிங் பண்ணணும்னு நினச்சிச்சின்னா நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு மனசை பக்குவத்தை எது கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் ஸ்டோன் மேடம். சர்பன்டைன் ஸ்டோனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். அது வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலை வந்துட்டு ஜெயிச்சிட்டிங்கனாலே பாதி லைஃப்பை அச்சீவ் பண்ணிட்ட அர்த்தம் மேடம். புரியுதுங்களா? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் என்னன்னு தெரிஞ்சாலே நீங்கள் பக்குவப்பட்டுருவீங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல்னு உலகத்தில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் என்னன்னு காட்டி கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு அதை முழு நிறைவை அடைய வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் ஸ்டோன். ஸோ சர்பன்டைன் வந்துட்டு சும்மா வெறும் வேக்கனிங் மட்டும் கிடையாது. அதே போல் நீங்கள் வேக்கனிங் வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வருது, நீங்கள் குண்டலினி அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுலாம் உங்களோட திறமை. ஆனால் கண்டிப்பாக குண்டலினியை வேக்கனிங்னு சொல்லுவோம் எப்பவுமே. புரியுதுங்களா? அந்த வேக்கனிங் எது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணுறது கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 வருடங்கள் 5 வருடங்கள் 10 வருடங்கள்லாம் தேவை கிடையாது. ஒரு சில நாட்களிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சில நாட்கள் தெரிஞ்சு அது உங்களுக்கு வரலை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆகக்கூடிய அமைப்பு உங்களோட உடலில் உங்களுக்கு கொடுப்பனை கிடையாது என்று அர்த்தம். ஸோ அதனால் தொடர வேண்டாம். நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வரலன்னா அதனால் சர்பன்டைன் வேலை செய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்துட்டு சர்பன்டைன் கொடுக்கும். ஸோ சர்பன்டைன் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற ஸ்டோன்லாம் கிடையாது. நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டோன். எப்பயுமே நம்ம கூட வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தனால நெகட்டிவ் வராது. ஸோ இந்த பாசிட்டிவ் எது உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் தான். சதா நீங்கள் பாசிட்டிவ் தான் நினைப்பீங்க, நெகட்டிவ் தாட்ஸே வராது மேடம். ஆமாம், நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய ஸ்டோன் சொல்லியிருப்போம். டார்க் ஐஸ்லாம் சொல்லி பயங்கரமாக போச்சு டார்க் ஐஸ். ஆனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராத ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன். உங்களுக்கு ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ட்ராவல், ஆன்மீகம், யோகா, ஸோ இந்த கனெக்டை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன். ஸோ சர்பன்டைன் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் யோகா பண்ணி பாருங்கள், இத்தனை நாள் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் யோகாவில் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும். ஆனால் சர்பன்டைன் போட்டு நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு ஸ்பிளிட்டே ஆகாது. மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் மேடம். பாசிட்டிவ் எனர்ஜி எல்லார் வீட்லேயுமே வைக்கலாம். சர்பன்டைன் வைக்கிறதுக்கு பயப்படவே வேண்டாம். எல்லார் வீட்லேயும் வைங்க, கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது போல் உங்களுக்கு வந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம். எனக்கு வெவரிங் மைண்டு சார், எனக்கு டிப்ளமேட்டிக் மைண்டு, அதே போல் நிறைய பேருக்கு இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அது மைண்ட் ஸ்விங் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த மைண்ட் ஸ்விங் இருக்கிறவங்க எல்லாருமே சர்பன்டைனில் பிரேஸ்லெட்டாக போடுங்க. மாலை கூட போடலாம். மாலை போடுறதுக்கு சிலர் போடுவாங்க, சிலர், ஆனால் பிரேஸ்லெட் போடுங்க. இந்த மைண்ட் ஸ்விங் இருக்கிறவங்க எல்லாமே பிரேஸ்லெட் போட்டிங்கன்னா மைண்ட் ஸ்விங்கை வந்துட்டு சர்பன்டைன் எடுத்துரும். ஆமாம், மைண்ட் ஸ்விங் எடுத்துரும். உங்களை வந்துட்டு தெளிவுபடுத்திடும் மேடம். தெளிந்த நீரோட ஆட்டம் உங்கள் மனசு இருக்கக்கூடிய ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் மேடம். குண்டலினி வேக்கனிங் மட்டும் கிடையாது சர்பன்டைன். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சக்தியும் கிடைச்சிடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோடியில் ஒருத்தங்களுக்கு தான், லட்சத்தில் கிடையாது. 10 கோடியில் 20 கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் குண்டலினி வேக்கனிங் ஆகும். ஆனால் இந்த குண்டலினி வேக்கனிங்க்கு வந்துட்டு அடித்தளம் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்பன்டைன் ஸ்டோன். இந்த ஸ்டோனை நீங்கள் எப்படி வேணால் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆனால் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இதில் வந்துட்டு மாற்றுக்கிறது கிடையாது மேடம். உங்களுக்கு குண்டலினி வேக்கனிங் ஆதா நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்களான்னு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் கையில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 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 இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி கிடைக்கும் மேடம். ஆமாம், இது வந்துட்டு உண்மை. நீங்கள் மற்ற டைம் நீங்கள் யோகா பண்ணுறதோட கையில் சர்பன்டைன் போட்டுட்டு நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணிட்டா போல் ஒரு ஃபீல் கிடைக்கும் மேடம். ஆமாம், அப்போ அந்த ஃபீலை எந்த ஸ்டோன் கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா சர்பன்டைன் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போவீங்க. அந்த அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் சர்பன்டைன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ பவர் இருக்குது சர்பன்டைன் ஸ்டோன் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.